வணக்கம் தலைமையிலே. இந்தியாவின் மார்கோஸ் கமாண்டோஸ் MCF அப்படிம்பாங்க, மார்கோஸ் கமாண்டோ ஃபோர்ஸஸ். இந்த பாகிஸ்தானின் பயங்கரவாதம், குறிப்பாக பாகிஸ்தானின் கடல் வழி ஊடுருவல் பயங்கரவாதம், சோமாலியா கடற்கொள்ளையர்களின் அட்டகாசம், பிற கடற்கொள்ளைகளின் அட்டகாசம், இதெல்லாமே நம்ம பத்திரிகையில் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே போல் இந்திய மக்கள் இந்தியாவிற்குள் மிக பத்திரமாக வாழ்கிறார்கள். எண்ணற்ற நாடுகளில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்தியாவில் பத்திரமா வாழ்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம், சில காரணங்களை நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமான காரணம் இந்தியாவின் கடற்படை, மேலும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான சிறப்பு அதிரடிப்படை வீரர்களான மார்கோஸ் கமாண்டோஸ். இந்தியாவில் அநேக சிறப்பு அதிரடிப்படை இருக்காங்க, கமாண்டோ ஃபோர்ஸஸ். இந்திய மாநிலங்களில் காவல்துறையிலேயே அநேக கமாண்டோ ஃபோர்ஸ் இருக்காங்க. மத்திய அரசின் கமாண்டோ ஃபோர்ஸ்ல மிக முக்கியமானது சிவப்பு பேய்கள் அப்படிமா, ரெட் பாரா SF, ரெட் பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். இது இந்தியாவின் தரைப்படை, இந்தியாவுடைய ஆர்மியோடைய சிறப்பு அதிரடிப்படை. இந்திய ஆர்மி அநேக சிறப்பு அதிரடிப்படை வச்சிருக்காங்க. அதில் நம்பர் 1, மேலும் மொத்த இந்தியாவில், மொத்த உலகத்தில் நம்பர் 1 கமாண்டோ ஃபோர்ஸ் அப்படின்னா ரெட் பாரா SF தான். இது இந்திய தரைப்படைக்கு சொந்தமானது. இந்தியாவின் கடற்படை வைத்திருக்கிற நம்பர் 1 கமாண்டோ ஃபோர்ஸ் தான் இந்த மார்கோஸ் கமாண்டோஸ். இந்தியாவின் விமானப்படை வச்சிருக்கிறது கருட் கமாண்டோஸ் அப்படிம்பாங்க. இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் வச்சிருக்கிறது தான் NSG மற்றும் SPG. NSG போது நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள், நம்ம கருப்பு பூனைகள் அழைப்போம். SPG ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், நமது பிரதமரை பாதுகாக்கும் படை வீரர்கள். இதை போல அநேக கமாண்டோக்கள் உண்டு. ஏன் இப்படி தனித்தனியா இந்திய தரைப்படையில், கப்பற்படையில், விமானப்படை, உள்துறை ஏன் தனித்தனியாக கமாண்டோக்களை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பயங்கரவாதிகள் வருடக்கணக்காக திட்டங்களை தீட்டி எல்லோருமே அயர்ந்து தூங்குகின்ற விடுமுறை நாட்களை நயவஞ்சகமாக தேர்ந்தெடுத்து இவ்வளோ பெரிய தேசத்தில் எங்காவது ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துவாங்க. அப்போது ஒரே ஒரு அதிரடிப்படையோ இல்லை ஒரு சில அதிரடிப்படை மட்டும் இருந்து அவர்களை அழைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துறதுக்குள்ள மிகப்பெரிய சேதம் உண்டாயிரும், மனித உயிர்கள் சேதம். இதற்கு உதாரணம் அக்டோபர் 7 இஸ்ரேல் மீதான தாக்குதல். ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுடைய எல்லையை தாக்கிட்டு உள்ள வந்தாங்க. எல்லையில எப்பொழுது போல ஒரு சில குறிப்பிட்ட அளவு தான் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களை வச்சிருந்தாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு இஸ்ரேல் ரொம்ப சின்ன நாடு தான், உள்ளுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள இருந்து இராணுவ வீரர்கள், அதிரடிப்படை வீரர்கள் போறக்குள்ள காரியம் கைமீறி போச்சு. 1200 பேர் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அதே தான் நம்மளுடைய மும்பை தாக்குதலில் கூட இது நமக்கு ஒரு பாடம் கிடைச்சது. கமாண்டோக்களை கூப்பிட்டு அவங்க சேர்வதற்குள், அதாவது டிராஃபிக் ஜாமில் கூட மாட்டியிருந்தாங்க, சேர்றதுக்குள்ள எண்ணற்ற அப்பாவி உயிர்கள் பறி போயிடுச்சு. அதனால தான் இப்பொழுது உடனடியாக பதிலடி தருவதற்காக இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத பன்றிகள் இந்தியாவுக்குள்ள எந்த மூலையில் தாக்குதல் நடத்தினாலுமே உடனடியாக பதிலடி கொடுப்பதற்காக இப்படி அநேக கமாண்டோ ஃபோர்ஸை அங்கங்க வச்சு இன்னைக்கு நம்ம நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்திய கடற்படை இருக்கிறாங்க. இந்தியாவுடைய கடல்ல ஏதாவது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இந்திய தரைப்படையை கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க கமாண்டோஸ்குள்ள அனுப்புறக்குள்ள எல்லாமே கைமீறி போயிடும். அதனால தான் அந்தந்த பிரிவினர் அவங்களுக்கு தேவையான கமாண்டோ ஃபோர்ஸை வச்சு பல்வேறு இடங்களில் அவங்க தலைமையகத்தை வச்சு பிரித்து வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதல்ல மார்கோஸ் இல்லை, இந்தியன் மரைன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் பேர் இருந்தது. அதுக்கப்புறம் மார்கோஸ் சொல்லி கூப்பிடுவதற்கு எளிதாக, அதே சமயத்தில் ஒரு கேட்சியாக இருக்கணும்னு சொல்லி இந்த மார்கோஸ் பேர் வச்சாங்க. 1987 இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இவங்க எண்ணிக்கையில் எந்த அளவுக்குன்னு சொல்லி
இந்திய அரசு ரொம்ப ரகசியம் காக்கிறார்கள் இந்த விஷயத்துல, மார்க்கோஸ் கமாண்டோஸ் விஷயத்துல. ஆனா சில ஆயிரங்கள்ல இந்த இந்திய மார்க்கோஸ் கமாண்டோஸ் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க இந்திய கப்பற்படைக்கு சொந்தமானாலுமே தரையில், கடலில் மற்றும் வானத்தில், ஆகாயத்தில் எங்க வேணாலுமே தாக்குதல் நடத்தும் வல்லமை பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். ஒரு குறுகிய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் புகழ்ச்சி பெற்றிருக்காங்கன்னா இந்த மார்க்கோஸ் கமாண்டோஸ் சொல்லலாம். ஏன்னா இவருடைய உடை மற்றும் தோற்றம் ஒரு பிரமிக்க தக்க வகையில் இருக்கும். இந்தியாவிலுமே நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இந்த ரெட் பாரா SF சிவப்பு பேய்களுக்கு பக்கத்தில் கூட எந்த கமாண்டோஸ் உலகம் முழுவதுமே வர முடியாது. ஏன்னா அவர்களின் எண்ணிக்கை, அவர்களின் செயல்பாடு உள்ள ஆண்டுகள், அவர்கள் பங்கு பெற்ற ஆபரேஷன்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பாரா SF கூட யாருமே பக்கத்தில் வர முடியாது. அதற்கடுத்து நம்ம இந்த மார்க்கோஸ் கமாண்டோஸ்க்கு இடம் தரலாம். ஏன்னா கடல் என்பது மிக பெரியது. இவர்களுமே கிட்டத்தட்ட 1000 பக்கத்தில் ஆபரேஷன் இந்தியாவுடைய கப்பற்படை பண்ணியிருக்கிறாங்க. அதில் கணிசமாக இந்த மார்க்கோஸ் கமாண்டோஸ் பயிற்சி பெற்றிருக்காங்க. மார்க்கோஸ் கமாண்டோஸோடைய தலைமை அகம் விசாகப்பட்டினத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் மும்பையில், கோவாவில், கொச்சியில், போர்ட் பிளேரில், இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் பிராந்தியங்கள். இந்த பகுதிகளில் மார்க்கோஸ் கமாண்டோஸுடைய தலைமையகத்தை தாண்டிய பிற கட்டளை தலைமையகங்கள் அங்கங்கே செயல்படுது. இந்தியாவில் எங்க கடல் கிட்ட எங்க பிரச்சனைனாலும் உடனடியாக பதிலடி தருவதற்கு இப்படி செயல்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கப்பற்படையின் கமாண்டோஸ் சொல்லணும் அப்படின்னா புகழ் பெற்றவர்கள் அப்படி சொல்லணும்னா இஸ்ரேலுடைய கப்பற்படை மெயின்டைன் பண்ணுறது தான் சையத்தத் மட்கால் அப்படிம்பாங்க இஸ்ரேலில். அமெரிக்காவில் நேவி சீல் அப்படிம்பாங்க. இந்த நேவி சீலோட பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த பேர்லேயே நேவி சீல் ரொம்ப கேட்சியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய ஸ்பெஷல் போட் சர்வீசஸ் SBS அப்படிம்பாங்க. இதெல்லாமே கப்பற்படையோட சிறப்பு அதிரடிப்படை. அந்த வரிசையில் இணைக்கப்பட்டது தான் இந்த இந்திய கப்பற்படையின் மார்க்கோஸ் கமாண்டோஸ். முதல் கட்டமாக இவங்க இந்த மேலே சொன்ன 3 பேர்ட்டையும் பயிற்சி எடுத்தாங்க. சிறப்பான பயிற்சி இஸ்ரேலில் உள்ள கப்பற்படை கமாண்டோவான சையத்தத் மட்கால்கிட்ட இவங்க எடுத்திருக்கிறாங்க. அதுபோக இந்திய தரைப்படையின் கமாண்டோஸ் சிவப்பு பேய்கள்ட்டுமே இவங்க கட்டாயம் பயிற்சி எடுக்க வேண்டும். இந்த சிவப்பு பேய்கள்ங்கிறது தாய் கமாண்டோ ஃபோர்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. கட்டாயமாக அங்கேயும் போய் பயிற்சி எடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சிகள் டைவ் பண்ணுறது, கடலுக்குள் உள்ள குதிச்சு ஆழமாக உள்ளே போய் சண்டையிடணும், டைவிங் கோர்சஸ், வானத்திலிருந்து குதிப்பது, பாராஷூட் ஜம்பிங்பாங்க, பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து பிணைய கைதிகளை விடுவிப்பது, கடற்கொலைகள் பிடியிலிருந்து கப்பல்களை மீட்பது, பயங்கரவாதிகளை அழிப்பது, ஆழ ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவது, உளவு பார்ப்பது, மேலும் நேரடி அதிரடி தாக்குதல் ஈடுபடுவது. இப்படி பல்வேறு பயிற்சிகளை மார்க்கோஸ் கமாண்டோஸ் கொடுக்குறாங்க. வெறும் கைகளிலேயே எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர்கள். வெறும் கையில் சண்டை போட தெரியணும், கத்திகளை வைத்து சண்டை போட்டு எதிரியை மடக்க தெரியணும். கை துப்பாக்கியிலிருந்து ஸ்னைப்பர் ரைஃபிள் வரைக்கும், கை துப்பாக்கி தான் இருக்கிற சின்ன துப்பாக்கி, அதுலேருந்து ஸ்னைப்பர் ரைஃபிள் தான் மிகப்பெரிய துப்பாக்கி, அதுவரை எல்லா துப்பாக்கிகளையும் இயக்க தெரியணும், பிரித்து மாற்ற தெரியணும், பழுது நீக்க தெரியணும். எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் உண்டு. இவங்களுக்கு சிறப்பான வாகனங்கள் உண்டு. இதில் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது, சிறப்பான நீர்மூழ்கி கப்பல், இவர்களுக்கென்றே வடிவமைக்கப்பட்ட கப்பல் LNT தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க எங்கேயுமே இல்லாதது போல தெரியும். கடலுக்குள்ள நீர்மூழ்கி உட்காந்துட்டு யாருக்குமே தெரியாம செயல்படுவாங்க, யாருக்குமே தெரியாம மேல பயங்கர தாக்குதல் ஈடுபடுவாங்க இந்த மார்க்கோஸ் கமாண்டோஸ். சிறப்பான ஆயுதங்கள், சிறப்பான உடைகள், சிறப்பான உபகரணங்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கை துப்பாக்கி நட்டிங்கன்னா சர்வதேச புகழ் வாய்ந்த 9mm பரீட்டா, கிளாக், இஸ்ரேலுடைய ஜெரிகோ 941, இதை போன்ற செமி ஆட்டோமேட்டிக் கை துப்பாக்கிகள் இவர்களுக்கு உண்டு. உசி மிஷின்கள், இதுவுமே இஸ்ரேலுடையது, அது இவர்களுக்கு உண்டு.
AK-103, IWI தவார் இது இஸ்ரேலுடையது. அதே போல் IWI நெகவ் இது இஸ்ரேலுடையது. இதெல்லாம் அசால்ட் ரைஃபிள் இயந்திர துப்பாக்கிகள் வரிசையில் வரும். இவைகள் எல்லாம் சிறப்பான ஆயுதங்கள் உண்டு. இந்த ஆயுதங்களை பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் அதிகமாக இவர்கள் கையில் இருப்பது புரியுது. ஏன்னா இவர்களுடைய முதல் பயிற்சி அநேகமாக பயிற்சி இஸ்ரேல் கப்பற்படை சிறப்பு அதிரடிப்படையாக கொடுத்தாங்க. அந்த ஆயுதமே அவருடைய ஆயுதங்கள் தான் இங்கே பின்பற்றப்படுகிறது. மார்கோஸுக்கு இந்திய கப்பற்படையில் உள்ள சிறப்பான வீரர்களை முதல்ல தேர்வு செய்வாங்க. கப்பற்படையில் உள்ள வீரர்களில் சிறப்பான வீரர்களை எடுப்பாங்க. அவங்களை எடுத்து 9 மாத சிறப்பு பயிற்சி மார்கோஸ் ட்ரைனிங் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது உண்டு. இதில் வர 100 பேர் சேர்றதுல 85 88 பேர் வரைக்கும் ஃபெயில் ஆகிடுவாங்க. மிச்சம் பேர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு மிக கடினமான பயிற்சிகள் இவர்களுக்கு உண்டு. இவங்க ஒரு மார்கோஸ் கமாண்டோஸாக வர்றது மிக பெரிய விஷயம். நீங்கள் பார்க்குற மார்கோஸ் கமாண்டோஸ் ஒருவர் 1000 அல்ல 10,000-ல் ஒருவர். அப்பேற்பட்ட வீரர் இவர். அநேக ஆப்ரேஷன்ஸ் இவங்க செஞ்சது உண்டு. நமக்கு தெரியாதது கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆப்ரேஷன் சங்கல்ப். இந்த சங்கல்ப்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு அர்த்தம் சபதமான தாக்குதல் அல்லது உறுதியான தாக்குதல் பேர் வரும். ஆப்ரேஷன் சங்கல்ப். இது எதுக்கு சபதம் எடுத்திருக்காங்க, என்ன தாக்குதலுக்காக இவங்க சபதம் எடுத்தாங்க, இதை பேர் ஏன் வச்சாங்கன்னா இந்த இந்திய கப்பல்கள் மற்றும் பிற வணிக கப்பல்கள் மிக பத்திரமாக நமது பகுதியில் உள்ள கடல்களிலும் பிற கடல் பகுதிகளிலுமே பத்திரமாக கடக்க வேண்டும் என்பதுதான் இதோட சபதம். 2019 இவங்க இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் செயல்படுது. இவை நடைபெறும் இடங்கள் இந்திய பெருங்கடல், அரபிய கடல், செங்கடல், ரெட் சி அப்படிம்பாங்க. இந்த பகுதியில் நடைபெறுகிறது. இந்த வணிக கப்பல்கள் அந்த பக்கம் போகும்போது சோமாலிய கடற்கொள்ளைகள் அல்லது ஹவுதி பைத்தியங்களுடைய தாக்குதலிருந்து பத்திரமாக பாதுகாத்து இவர்களை நகர்த்தி செல்வது. அந்த கப்பல்களில் கப்பல் வணிகம் மிக 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 முக்கியம். நமது உணவுப் பொருட்கள் பிற பொருட்கள் அனைத்துமே தேவையான பொருட்கள் 90% கப்பலில் தான் வரும். கப்பல் வணிகம் நடக்கலன்னா மிக கஷ்டம். இந்த சராசரி ஏழை மக்களுக்கு கப்பல் வணிகம் மிக 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 முக்கியம். அந்த பகுதியில் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, இப்போ பிற நாடுகள், ஆஸ்திரேலியா, இவர்களுடைய கடற்படை கப்பல்கள் ரோந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா கப்பலையும் பாதுகாக்கிறாங்க. ஆனால் அத்தனை நாட்டு கடற்படையை விட இந்திய கடற்படைகளின் கப்பல்கள் தான் பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங், இது மிக பெருமைக்குரிய வார்த்தை. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங் இந்தியாவுடைய கப்பற்படை தான். அதில் போகின்ற மார்கோஸ் கமாண்டோஸ் தான். அநேக கப்பல்கள் பத்திரமாக கடக்க உதவி இருக்கிறாங்க. 2023 கடைசி வரைக்கும் 2023 கடைசி தொடர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன் சங்கல்ப் நடந்துகிட்டு இருக்கு. 2023 கடைசி வரைக்கும் நம்ம கணக்கெடுப்பு வந்திருக்குது. 624 லட்சம் டன் 624 லட்சம் டன் பொருட்கள் இந்த கப்பலில் இந்த இந்திய கப்பற்படை பாதுகாப்பினால மிக பத்திரமாக அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்திருக்கு. இது எப்படி சொல்லலாம்னா 62,40,000 லாரிகள் 62,40,000 லாரிகளில் முழுசா சரக்குகளை ஏற்றி இந்த சொன்ன அளவுள்ள சரக்குகளை ஏற்றி இந்தியாவுக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான எண்ணிக்கையில் உள்ள பொருட்கள் பத்திரமா சேர்ந்திருக்குன்னா மார்கோஸ் கமாண்டோஸ் மற்றும் இந்திய கப்பற்படை மிக முக்கிய காரணம். 2024 கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆப்ரேஷன்ல இந்திய கப்பற்படையும் மார்கோஸ் கமாண்டோஸும் பங்கெடுத்திருக்கிறாங்க இந்த ஆப்ரேஷன் சங்கல்ப் மூலமா. அதனால தான் இத்தனை பிரம்மாண்ட அளவிலான பொருட்கள் இந்தியாவுக்குள் வருவதும் இந்தியாவில் இருந்து பத்திரமா போவதும் சாத்தியமாக இருக்கு. இந்த காலகட்டம் வரைக்கும் 3000 கிலோ போதைப் பொருட்களை இவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மார்கோஸ் கமாண்டோ பற்றி 2 ஆப்ரேஷன்
ஒன்று வந்து டிசம்பர் 14 2023 நடந்துச்சு இந்த பிரச்சனை. பல்கேரியாவுக்கு சொந்தமான மிக பிரம்மாண்டமான கப்பல், பல்க் கேரியர்பாங்க, எம்பி ருயான். இது வந்து இந்த பிரச்சனை நடந்த இடம் வந்து இந்தியன் கோஸ்ட்லேருந்து, இந்திய கடற்கரையிலிருந்து 2600 கிலோமீட்டர் தாண்டி இந்த பிரச்சனை நடந்துச்சு. 2600 கிலோமீட்டர் இந்தியாவுக்கு தாண்டி இருக்கும்போது அந்த எம்பி ருயான் கப்பலில் 35 சோமாலியா கடற்கொலைகள் ஆயுதங்களோடு ஏறி அந்த கப்பலை பிடிச்சிட்டாங்க. அவசர சமிக்கை கொடுக்கலாம், அந்த கப்பல் இருந்து அவசர சமிக்கை வரும், அது அந்த பகுதியில் இருக்கிற நாடுகள் கப்பலுக்கு போய் சேரும். இது அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கப்பலில் இருந்தவங்க அவசர சமிக்கை கொடுத்தனையே ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங் பாருங்க, தூரம் 2600 கிலோமீட்டருக்கு முதல் போய் சேர்ந்தது இந்தியாவுடைய ஐஎன்எஸ் கொல்கத்தா கப்பல் தான். கடற்படைக்கு சொந்தமான கப்பல் தான் முதல்ல போய் சேர்ந்து அந்த சோமாலியா கடற்கொலைகள் இருந்த எம்பி ருயானை வழிமறிச்சாங்க. கட்டாயமா நகரக்கூடாது என்று சொல்லி பிடிச்சி வச்சுட்டாங்க. அதை மீறி நகர முயற்சித்ததுக்கு சிறிய வகை தாக்குதல்கள், அதாவது ஸ்டேரிங் திருப்ப முடியாத அளவுக்கு, அந்த அவங்க தொலைத்தொடர்பு செயல்பட முடியாத அளவுக்கு நமது ஐஎன்எஸ் கொல்கத்தா இருந்த இந்திய கடற்படை வீரர்கள் அது சாதிச்சு அந்த கப்பல் நகர முடியாது பண்ணிட்டாங்க. அதை தாண்டி பிற நாட்டு கப்பலுமே அதை சுற்றி வளைச்சிருந்தாங்க. ஆனால் யாருக்குமே உள்ளே போக முடியல. இந்த சண்டை வந்து ஒரு 40 மணி நேரமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திய கடற்படையின் மார்கோஸ் கமாண்டோஸ் வந்து C-17 ஏர்கிராஃப்ட் மிக பிரம்மாண்டமான விமானம், அதில் வந்து 18 மார்கோஸ் கமாண்டோஸ் கொண்டு போனாங்க. அவங்க விமானத்திலிருந்து 18 மார்கோஸ் கமாண்டோஸ் பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டு அந்த 35 சோமாலிய கடற்கொலைகளை கைது பண்ணாங்க. இன்னைக்கு அந்த சோமாலிய கடற்கொலைகள் அதுக்கப்புறம் வந்து இந்திய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டாங்க. அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் அவருடைய தகவல் தொலைத்தொடர்பு சாதனம் எல்லாத்தையுமே கைப்பற்றினாங்க. செல்போன்லாம் வந்து நம்ம கமாண்டர்ஸ் உள்ள போய் பிடிக்கும்போது அவங்க தூக்கி எல்லாத்தையும் கடலில் போட்டாங்க. மொத்தம் எல்லாத்தையும் கைது பண்ணி 17 பேர் அதில் வந்து அந்த கப்பலில் பணியாளர்கள் கேப்டன் உட்பட இருந்தாங்க. அவர்களை பத்திரமாக மீட்டு அந்த கப்பலில் அவங்களுக்குலாம் முதலுதவி செய்து அதுக்கப்புறம் அந்த கப்பல் பல்கேரிய நாட்டு கப்பல், பிரம்மாண்டமான கப்பல், சரக்கு வச்சிருந்தது, போவதற்கு உதவுனாங்க. இது மார்கோஸ் கமாண்டோஸ் பண்ண மிக பாராட்டுக்குரிய ஒரு ஆப்ரேஷன். சின்ன கேசுவாலிட்டி, அதாவது சேதம் வந்து நம்ம பக்கம் இல்லாத மாதிரி முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 5, 2024 லைபீரியா நாட்டுக்கு சொந்தமான கப்பல் எம்வி லீலா நோர்ஃபோல் அப்படிம்பாங்க. இதுலேயுமே சோமாலிய கடற்கொலைகள், இவங்களுக்கு வந்து உழைச்சி பிழைப்பது என்றால் என்னன்னே தெரியாது. இந்த சோமாலிய கடற்கொலைகளுக்கு இவனுங்க வந்து இந்த கப்பலையுமே கைப்பற்றிட்டாங்க. 10 சோமாலிய கடற்கொலைகள் ஆயுதங்களோட போய் இந்த கப்பலை கைப்பற்றினாங்க. கப்பலில் பணிபுரிந்த 21 பேர் அந்த எம்வி லீலால பணியாற்றினவங்க வந்து அந்த கப்பலில் ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று இருக்கும். மிக கடினமானது, துப்பாக்கியில் சுட்டோ அல்லது உடைப்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. அந்த ஸ்ட்ராங் ரூமில் போய் உள்ளே உட்காந்து பூட்டிக்கிட்டு இதே போல மேற் சொன்னது போல அவசர செய்தி அனுப்புனாங்க. அங்கேயுமே இந்தியாவுடைய கடற்படையுடைய ஐஎன்எஸ் சென்னை தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டிங்காக இருந்தது. முதல்ல போய் அவங்களுக்கு அங்கே நின்னது ஐஎன்எஸ் சென்னை தான். கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு வந்து இது கொடுத்து எச்சரிக்கை கொடுத்தாங்க அந்த சோமாலிய கடற்கொலைகளுக்கு, அந்த கப்பலை விட்டு வந்துரு அல்லது சரண்டர் ஆகிருன்னு சொல்லி. அவனை ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மார்கோஸ் கமாண்டோஸ் வந்து அந்த ஐஎன்எஸ் சென்னையிலே இருந்தாங்க. அவங்க வந்து அதிரடியாக அந்த கப்பலில் நுழையும் போது உள்ளுக்குள் இருந்த 10 சோமாலிய கடற்கொலைகள் இவர்களுடைய பிடிபடுவதற்கு பயந்து அத்தனை பேருமே கடலில் குதிச்சாங்க. 10 பேருமே ஆயுதங்கள், சில ஆயுதங்களோட குதிச்சாங்க, சிலர் வந்து ஆயுதங்களை கப்பலில் போட்டு குதிச்சாங்க. மொத்தம் 10 பேருமே கடலில் குதிச்சாங்க. அவருடைய கதி என்னாச்சுன்னே தெரியல. அங்கே அந்த உள்ள ஸ்ட்ராங் ரூம்குள்ளே போயிருந்த 21 பேர்த்து மீட்டு அங்கேயும் அவனுக்கு முதலுதவி பண்ணி பத்திரமா அந்த கப்பல் இருக்க சின்ன பிரச்சனை சரி பண்ணி அந்த கப்பல் தொடர்ச்சியாக அந்த லைபீரிய நாட்டு கப்பல் போவது போல செய்தாங்க. இதை போல ஆப்ரேஷன்ஸ் வந்து மிக பிரம்மாண்டமானது அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
மார்க்கோஸ் கமாண்டோஸ் வந்து அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க அப்படின்னாவே இந்த சோமாலிய கடற்கொள்ளைகள் கடலுக்குள் குதிப்பது இப்போ வழக்கமாக இருக்கு. சோமாலிய கடற்கொள்ளை வந்து பிடிச்சிருவாங்க கப்பலை. மார்க்கோஸ் உள்ள வந்துட்டாங்கன்னே அவங்க கடலில் குதிப்பது இல்லை சரண்டராவது தொடர்ச்சியாக நடைபெறுது. இந்த கடற்பகுதியை தாண்டி இந்த மார்க்கோஸ் கமாண்டோஸ் வந்து இந்திய விமானப்படைக்காகவும் இந்திய தரைப்படைக்காகவும் அசிஸ்டடாக போவாங்க. சிவப்பு பைகளோட பிற அதிரடிப்படை வீரர்களோட சேர்ந்துமே ஆப்ரேஷன்ஸ்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. இவங்க ஆப்ரேஷன்ஸ் மட்டுமே தனியாக பேசலாம். ஆனால் நேரம் கருதி இதோட இந்த அறிமுகத்தோடு முடிச்சுக்கிறேன். வருகின்ற நாட்களில் இந்த மார்க்கோஸ் கமாண்டோஸோட தலை சிறந்த ஆப்ரேஷன்ஸை தனித்தனியாக எடுத்து பேசலாம். நன்றிகள்.